ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு ஃபேமஸான முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பொதுவாகவே வந்து ஒரு சிவன் கோவில்கள தான் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் சுயம்புவா, அதாவது தானா தோன்றிய லிங்கமா இருப்பாரு. ஆனா உலகத்திலேயே வேற எங்கேயும் இல்லாத ஒரு அதிசயம் நம்ம தமிழ்நாட்ல ஒரு இடத்துல முருகப்பெருமான் சுயம்புவா, அதுவும் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில காட்சி தராருன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த கோவிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் ஒரே பரிகார தலமா விளங்குற திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்க வில்வார்ணி நட்சத்திரகிரி கோவில பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவுல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சுவாரஸ்யமான கதையும், நல்ல பெட்டரான விஷுவல்ஸும் இந்த வீடியோல காத்துட்ருக்கு. சுமார் 1600 வருஷம் பழமையான இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. ஒரு முறை வந்து முருகப்பெருமான் வேல் பயிற்சி வந்து பண்ணிட்டு இருந்தாராம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவர் வீசிய வேல் வந்து தவறுதலா தவம் செஞ்சுட்டு இருந்த சப்த ரிஷிகள் மீது பட்டு, அவங்க தலை பார்த்தீங்கன்னா துண்டிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து ஆறு மாரி ஓடியிருக்கு. அந்த ரிஷிகளுடைய ரத்தம் வந்து ஆறா ஓடி, அது வந்து ஒரு நதியாகவே மாறியிருக்கு. அதுதான் இன்னைக்கு நான் பார்க்குற செய்யாறு. அதாவது செந்நிற ஆறுன்னு சொல்லுவாங்க, செய்யாறு. இதனால முருகப்பெருமானுக்கு பிரம்மாதி தோஷம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. இந்த பாவத்த போக்க அன்னையோட ஆலோசனைப்படி செய்யாற்றங்கரையில பார்த்தீங்கன்னா, 14 இடங்கள்ல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட ஆரம்பிச்சார் நம்ம முருகவேலன். அப்படி அவர் தவம் செஞ்சு வழிபட்ட முக்கியமான இடம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வில்வார்ணி. சரி, இந்த கோவில் எப்படி வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சுவாரஸ்யமான கதைங்க. அந்த காலத்தில 2 சிவனடியார்கள் இருந்தாங்க. அந்த 2 பேரும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ திருத்தணிக்கு போயிட்டு முருகன வந்து கும்பிட்டு வரது வழக்கமா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு முறை வந்து அவங்களால போக முடியல. மனசு உடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில தூங்குறப்போ 2 பேர் கனவுலயும் பார்த்தீங்கன்னா, முருகன் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "கவலைப்படாதீங்க. நான் இங்கேயே தான் வந்து நட்சத்திரகிரி மலையில ஒரு கல்லி புதாருக்குள்ள ஒரு சுயம்புவா இருக்கேன்னு" சொல்லியிருக்காரு. அங்க ஒரு நாகம், அதாவது பாம்பு வழிகாட்டும். அத ஃபாலோ பண்ணி பின்னாடியே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. முழிச்சு பார்த்தா 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே கனவு தான் வந்திருக்காம். அவங்க ஓடி போய் பார்த்தப்போ, ஒரு பாம்பு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுச்சு. மலையில ஒரு கள்ளி செடிக்குள்ள பார்த்தா ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. முருகன் சொன்ன மாதிரியே சுயம்பு லிங்கமா அங்க வந்து அருள் பாலித்திருக்காரு. அதுக்கு மேல ஒரு 5 தல நாகம் பார்த்தீங்கன்னா, கொடை பிடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, பயந்து போனதுனால அந்த பாம்பு அப்படியே சிலையா மாறியிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உருவானது தான் இந்த கோவில்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே, இங்க முருகன் பார்த்தீங்கன்னா, சுயம்புலிங்கமா இருக்காரு. அவருக்கு பின்னால வள்ளி தெய்வானை இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 27 நட்சத்திரங்களும், அந்த சிவநாகமும் தினசரி இங்க வந்து முருகன வழிபடுறதா ஐதீகம் இருக்கு. அதனால தான் இதுக்கு வந்து நட்சத்திரகிரின்னு பேர் வச்சாங்க. உங்களுக்கு வந்து நாகதோஷம், புத்திரதோஷம் அல்லது திருமண தடை இருக்கா? கவலையே வேணாம். கார்த்திகை அன்னைக்கு இங்க வந்து முருகனுக்கு தேனாபிஷேகம் செஞ்சு, சாம்பார் சாதம் அன்னதானம் பண்ணுங்க. நிச்சயம் பலன் கிடைக்கும் சொல்றாங்க. அதே மாதிரி உங்க நட்சத்திரத்தில ஏதாவது தோஷம் இருந்தா, முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு, மாதுளம்பழம் படைச்சு வழிபட்டா, சகல தோஷமும் பறந்து போயிடும்னு சொல்றாங்க. ஸோ அற்புதமான இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில போலூர்ல இருந்து செங்கம் போற வழியில கலசப்பாக்கத்துக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, வில்வார்ணி அந்த ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு. வேலூர்ல இருந்து போலூர் வந்து செங்கம் போற ரூட்ல இந்த கோவிலுக்கு போலாம். ஸோ நண்பர்களே, முருகனைய வந்து சிவ பூஜை செய்யும் இந்த அபூர்வ கோயில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்கள சொல்லுங்க. இந்த கோவிலுடைய தலவிருட்சம் மகத்துவம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அருமையானது சொல்லலாம். இந்த தலத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா, வில்வார்ணி. அதாவது வில்வக்காடு. இங்க உள்ள தலவிருட்சமான வில்வ மரம் மிகவும் சக்தி வாய்ந்தது சொல்றாங்க. பொதுவா வில்வம் சிவனுக்கு பார்த்தீங்கன்னா உகந்தது. ஆனா இங்க முருகப்பெருமானே சிவனம்சமா, அதாவது லிங்க வடிவில இருக்கிறதுனால, இங்க வில்வத்தால அர்ச்சிக்கப்படுவது ரொம்பவே சிறப்புன்னு சொல்றாங்க. திருவண்ணாமலையைப் போலவே இந்த நட்சத்திரகிரி குன்றையும் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நாட்கள்ல பக்தர்கள்லாம் கிரிவலம் வருவாங்க. இது மன அமைதியை தரும் சொல்லலாம். கர்ண பரம்பரை கதைகளின்படி பார்த்தீங்கன்னா, இக்கோவிலுக்கும் போலூர் சப்தகிரி மலைக்கும் இடையே வந்து ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருப்பதாகவும், சித்தர்கள்லாம் அதன் வழியா பயணித்ததாகவும் கூறப்படுது. செவ்வாய் கிரகத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா முருகன். அதனால செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள்லாம் செவ்வாய்க்கிழமைகள்ல இங்க வந்து வழிபடுவது மிகவும் விசேஷம்னு சொல்றாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த சுவாரஸ்யமான தகவலா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாராவது இந்த கோவில் விசிட் பண்ணியிருந்தா அதுவும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் விசிட் பண்ணாதவங்க மறக்காம போய் சீக்கிரமா போய் பார்த்துட்டு
முருகனுடைய அருளை பெற்று வாருங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.